வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. அரசு துறை தனது விரிவாக்கத்தினை தன்னால் மட்டும் மக்களுக்கு செய்வது என்பது இன்றைய சூழலில் கொஞ்சம் சிரமமான செயலாகவும் இருப்பதால் தொண்டுள்ளம் கொண்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும் தனது விரிவாக்க பணிகளுக்காக இணைத்து கொண்டு வேளாண்மை துறையில் இன்றைக்கு மகளிரும் தொழில் முனைவோராக பவனி வருகின்றனர். அவ்வகையில் திருச்சி மாவட்டம் தொட்டியம் தாலுகாவில் உள்ள கொளக்குடிப்பட்டியில் கிராமாலயா தொண்டு நிறுவனம் பல பணிகளை ஆற்றி வருகிறது. வேளாண்மை மகளிருக்காக அம்மாவட்ட வேளாண் அறிவியல் நிலையம் இணைந்து இத்தொண்டு நிறுவனத்திற்கு வரும் மகளிருக்கு மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பதில் பயிற்சியும், பயிற்சி பெற்று தொழில் முனைய பொருளாதார பின்புலமும் ஏற்படுத்தி தருகிறது. இத்தொண்டு நிறுவனத்தின் செயல்பாடுகளை அதன் தலைவர் திரு எஸ் தாமோதரன் அவர்கள் விளக்குகின்றார். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள சிறுகமணி வேளாண்மை அறிவியல் மையத்தின் மூலமாக சிறுதானிய மதிப்பு கூட்டல் பயிற்சி எடுத்து அந்த பயிற்சியின் மூலமாக மகளிர் சுய உதவிக் குழுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை சிறுதானியம் உணவு உற்பத்தி குழு என்ற ஒரு குழுவை அமைத்து அதை மகளிர் சுய உதவி குழுக்கள் பங்கேற்று உற்பத்தி செய்வதற்கு நாங்கள் உதவி செய்து கொண்டு வருகின்றோம். தொழில்நுட்ப உதவி மட்டுமல்லாமல் சிறுதானிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்த பொருட்களை விற்பனை செய்வதற்கும் நாங்கள் உதவி வருகின்றோம். மகளிர் சுய உதவி குழுக்கள் தொழில் முனைவோர் பயிற்சியில் பல்வேறு சிறுதானியம் பற்றிய விழிப்புணர்வுகளை மக்கள் மத்தியில் ஏற்படுவதற்கும் அதற்கான பயிற்சியையும் மற்றும் கம்பு, கேழ்வரகு, சோளம், சாமை, பனிவரகு, வரகு போன்ற மற்ற எல்லா தானிய மக்கள் மத்தியிலே பிரபலப்படுத்துவதற்கும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களால் உற்பத்தி செய்வதற்கும் நாங்கள் பயிற்சி அளித்து வருகின்றோம். இதில் எங்கள் நிறுவனம் சுய உதவி குழுக்களை அமைத்து சுய உதவி குழுக்களுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவி மற்றும் சந்தை வாய்ப்புகளை உருவாக்கி பொதுமக்கள் மத்தியிலே சிறுதானிய உணவு வகைகளை நாங்கள் அறிமுகப்படுத்தி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 0944257051 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். விவசாயத்தில் அதிக மகசூல் பெற விதை உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளது திருவாரூர் நீடாமங்கலம் வேளாண் அறிவியல் நிலையம். அண்மையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோ 51 என்ற புதிய ரக நெல்லை கண்டுபிடித்துள்ளது. இது குறுவைக்கு ஏற்ற குறுகிய கால பயிராகும். கோ 51 என்ற புதிய ரக நெல்லை குறித்து திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. அலெக்ஸ் ஆல்பர்ட் அவர்கள் தரும் விளக்கத்தினை இனி காண்போம். வேளாண்மை அறிவியல் நிலையம் சொல்லும்போது விவசாயிகளுக்கு தேவையான முக்கிய தொழில்நுட்பங்கள், அதனுடைய முக்கியமாக வேளாண்மை சார்ந்த முக்கிய தொழில்நுட்பங்கள், அதுவும் ரீசெண்டாக வந்த தொழில்நுட்பங்களை மக்களுக்கு சேர்ப்பது தான். அந்த வகையில் பார்க்கும்போது வேளாண்மை அறிவியல் நிலையத்திலிருந்து, அதாவது வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரின் சார்பாக ரீசெண்டாக வெளியிடப்பட்ட ரகம், ஏன்னா டெல்டா விவசாயிகளுக்கு ரகங்கள் தான் முக்கிய தேவையாக இருக்குது. அதுவும் நெல்லில் முக்கியமான ரகம்னு சொல்லப்போனால் தற்போது குறுவைக்கு ஏற்ற ரகமாக கோ 51 என்ற ரகம் 2013 கோயம்புத்தூரிலிருந்து வெளியிடப்பட்டது. அந்த ரகத்தை பற்றிய சிறப்பியல்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரகமானது 105 110 நாட்கள்,
அதனுடைய டியூரேஷன் சொல்லக்கூடிய வயது. இந்த 105 அல்லது 110 நாள்னு சொல்லும்போது நம்ம நாற்றாங்கல் அமைத்து அதை வயல் நட்டோம்னா அந்த அளவுக்கு வயசாகும். அதே இது நீங்கள் இப்போ நேரடி தெளிப்பு ஒரு சில விவசாயிகள் பண்ணுறாங்க. அப்படி நேரடி தெளிப்பு பண்ணாங்கன்னா 90லேருந்து 95 நாட்களுக்குள்ளே அதனுடைய அறுவடையை செய்ய முடியும். முக்கியமான மற்றொரு சிறப்பியல்பு என்னன்னு சொன்னால், அது புகையான்னு சொல்லுவோம், அதே மாதிரி குலை நோயின்னு சொல்லுவோம். அதுக்கு ஓரளவு எதிர்ப்பு திறன் கொண்டது. அதைவிட முக்கியமானது நம்ம சமைப்பு சாப்பிடுவதற்கு, அதாவது மிதமான அந்த கார்போஹைட்ரேட் உள்ள அமைலேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இது மிதமான உள்ள ஒரு சன்ன ரகமாகும். இன்னொருடைய சிறப்பு சன்ன ரகத்தை சார்ந்தது. ஏன்னா கோ 51 வந்து நம்ம 43க்கு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி சொல்கிறோம். ஸோ அது வந்து ஒரு சன்ன ரகம். இதுதான் இதனுடைய முக்கியமான சிறப்பியல்பு. இதனுடைய நடவு முறை மற்றபடி அதனுடைய கிராப் ஹஸ்பண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிக்கும் பண்ணுற மாதிரி தான். இதனுடைய காலம் வந்து 105 நாளுங்கிறதுனால இதனுடைய நீங்கள் நாற்றாங்கல்ல வந்து 20லேருந்து 25 நாட்கள் வரைக்கும் வைத்து பராமரிக்கலாம். நடவுன்னு போகும்போது சாதாரண நடவு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து 10 சென்டிமீட்டருக்கு 15 சென்டிமீட்டர், அதாவது ரோ ஸ்பேசிங் சொல்லுவோம், வரிசைக்கு வரிசை 15 சென்டிமீட்டரும் செடிக்கு செடி 10 சென்டிமீட்டரும் வைத்து நடும்போது உங்களுக்கு அதிக எண்ணிக்கையில் ஒரு ஏக்கரில் பயிர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இதே இது நீங்கள் எஸ்ஆர்ஐன்னு போகிறீங்க அப்படின்னா, திருந்திய நெல் சாகுபடி அப்படின்னு சொல்லும்போது அதில் போனீங்க அப்படின்னா அது 20 அல்லது 25, அந்த 25க்கு இது சதுர நடவு முறையில் போனீங்க பயிர் பண்ணலாம். அடுத்தது இதனுடைய முக்கியமான லாபகரமான இது எந்த வகையில் நமக்கு முக்கியமான தொழிலாக இருக்குது, அந்த ரகமானது எந்த வகையில் விவசாயிகளுக்கு பயனுடையதாக இருக்குது அப்படிங்கும்போது இதனுடைய மகசூல் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம புது ரகம்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து முக்கியமான இது வந்து மகசூல் வந்து அதிகமாக இருக்கணும். அதை தான் நம்ம பார்க்குறோம். அப்படிங்கும்போது இந்த கோ 51 ஆனது இந்த செயல் விளக்கங்கள் கிட்டத்தட்ட 2013ஆம் ஆண்டு நம்ம கோட்டூர் வட்டாரத்தில் மேலநத்தம் கிராமத்தில் ஒரு 10 ஏக்கரில் தொகுப்பு கிராமமாக நாங்கள் தேர்வு பண்ணி ஒரு 10 ஏக்கரில் பண்ணியிருந்தோம். அப்படிங்கும்போது அதோட அறுவடை காலத்தில் பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு சாதாரணமாக 2700லேருந்து 3000 வரை கிடைத்தது. நாங்கள் எங்களுடைய செயல் விளக்கத்தில் 2700 கிலோ, அதாவது ஏக்கருக்கு 2700 கிலோ எடுத்தோம். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய ஒரு ஏக்கர் வருமானம் வந்து கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் வருது. அதில் உங்களுடைய செலவு ஒரு ஏக்கருக்கு பராமரிப்பு செலவு அப்படின்னு ஒரு 15,000 வைத்துக்கொண்டாலும் நிகர லாபமாக 30லேருந்து 35,000 கிடைக்கக்கூடிய ஒரு லாபகரமான இந்த நெல் ரகம் இருக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. கோ 51 மட்டுமல்லாமல் TKM9, ADT 43 அந்த மாதிரி குருவைக்கு ஏற்ற ரகமும் நாங்கள் பயிர் பண்ணுறோம். அது சம்பா பிளான்டிங் சொல்லக்கூடிய சம்பாவுக்கு ஏற்ற ரகம் வந்து CR 1009, PPT, ADT 49 அந்த ரகங்களும், திருச்சி 3 அந்த மாதிரி ரகங்களும் பண்ணுறோம். தாளடிக்கு அப்படின்னு சொல்லும்போது அதற்கு தேவையான ரகங்கள் அப்படின்ட்டு நாங்கள் ADT 49 அந்த மாதிரி ரகங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம். தற்போது இந்த புதிய ரகமானது கோ 51 ஒரு 3 டன் உற்பத்தி பண்ணி இது வந்து புதிய ரகம் என்பதால் விவசாயிகள் அனைவரும் வாங்கி சென்று பயனடைந்துள்ளனர். கிட்டத்தட்ட தற்போதைய நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 50 ஏக்கர் பரப்பளவில் இந்த நெல் ரகமானது பரவியுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் விவரங்கள் பெற 9788996008 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.